ஷோ, இப்படி பாய் வெத்தலை பார்க்க 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாலும் தேவலன்னு வருது. சரி, டே கடைக்கு பார்க்க போய் வெத்தலை பார்க்க 2-3 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். 5 ரூபாய்க்கு கேட்டாதான் கொடுக்குறானுவ. முன்னையெல்லாம் காலனா 50 பைசான்னு வாங்குவோம். இப்ப எங்க கொடுக்குறானுவ? அடி காசிமணி, வாடி சுருட்ட. என்ன கஞ்சி ஆச்சி குடிச்சிட்டியா? கஞ்சி ஆச்சி தான் குடிச்சிட்டு தான் பாரேன். என்னமோ போல ஒத்தையில இருக்கவும் இருந்துச்சு. சரி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமேன்னு இப்படி வந்தேன்டி. அது சரிதான். அம்மா, நேத்து திருவிழாக்கு போனியா? எங்கே நம்ம நடந்து போக முடியுது? நீயாவது நல்லா செய்யலாம் இருக்கிற, நல்லா பொடி 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 பொடின்னு போயிடுற. நம்மளாலலாம் நடக்க முடிய மாட்டுதாத்தா. சுருட்ட, எப்ப பாரு என்னையே சொல்லு, என்னையே சொல்லுடி, என்னையே சொல்லு. நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்லித்தான் எனக்கு இப்ப முழங்கால் வலியெல்லாம் வந்து தொலையுது. ஆண்டி இப்படி கோச்சுக்கிறவ? நீ நல்லா இருக்கிறேன்னு தானே நான் சொல்லுறேன். நல்லா இல்லை நான் சொல்றேன். கை கால் உனக்கு நல்லா இருக்கு, நல்லா செய்யலாம் நடந்து போறேன்னு சொல்றேன். இது ஒரு தப்பா? இனிமே இப்படி சொல்லிக்கிட்டு என் வீட்டு பக்கம் வந்தே விளக்க மாத்த தேடிட்டு இறுக்கி போடுவே இறுக்கி. இங்க வரடி காசிமணி, நான் என்ன சொல்லி போட்டேன்னு இப்படி கோபப்படுற? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன நேத்து என்ன வாங்கிட்டு வந்த? நான் என்னத்தை வாங்கிட்டு வந்தேன்? என்கிட்ட என்ன காசா இருக்கு நான் வாங்கிட்டு வர்றதுக்கு? ஏன் உன்கிட்ட இல்லையா? ஓமாவன் ஊருக்கு வரும்போது 10, 200, 300, 400 கொடுத்துட்டு தானே போறான். கொடுக்காமையா போறான்? அதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இருக்க. எனக்கு சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் யாரு நீ வாங்கி தர? சொல்லுடி, அவன் கொடுக்குற காசை வச்சு தான் நான் வாங்க முடியும். அப்ப நீ மண்ணு விட்டு வேலைக்கு போறிய, கவர்மெண்ட் காசு வாங்குறிய, அதெல்லாம் என்ன பண்ணுற? உன்னால முடிஞ்சா நீ போக வேண்டியதானே. என்னையால உட்காந்து எந்திரிச்ச கூட போக முடியல. நான் எங்க போகிறது? சரி சரி, நேத்து யார் யாரு நடந்து போனிய? இடி சுருட்ட, ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இங்க பாரு, இந்த முள்ள மாவன் கவுத்தம் இருக்கான் பத்தியா? ஆமா, கவுத்தம்ம பையலா? ஆமாட்டி. அவனுக்கு என்ன? அட முத்தம்மா பேத்தி, இவன் இந்த அம்புன்னு இருக்காளே, கிருஷ்ணா பையல கூட வேண்டான்னு சொல்லிட்டாளே, அவதான். அந்த விஷயமா? என்னடி சுருட்ட அந்த விஷயமாங்கிற? அப்ப உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஊரே தெரிஞ்சதையும் கிடக்கு. அந்த முல்லைக்கு தான் இன்னும் அதை பத்தி ஒன்னும் தெரியாது. நம்ம போய் சொல்ல முடியுமா அவகிட்ட? நான் சொல்றதுக்கே பயமா இருக்கு. இல்லைன்னா நான் என்னைக்கோ சொல்லியிருப்பேன் போய். இது என்னடி? அது நல்ல விஷயம் தானே. சொன்ன அவன் அவனை நல்லா இது பண்ணுவான்ல, அதை போய் சொல்ல மறந்துருக்குற. நான் போய் எனக்கு நல்ல வேலை நீ கேட்கவும் தான் ஞாபகமே வந்துச்சு. இப்பவே போய் நான் கேட்டுட்டு அவகிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு அவன் மவனை அடக்கி வைக்க சொல்லிட்டு வாரேன். பாருடா, அந்த முள்ளைகிட்ட பேசுற தைரியம் உனக்கு இருக்குதா? இதெல்லாம் சொல்றதுக்கு அவன் நம்மளை என்ன பண்ண போறா? ஒன்னும் பண்ண மாட்டா. சரி தி, அப்ப போய் சொல்லிட்டு வா நீனு. நான் சொல்லவே போறேன். சரி சுருட்ட, மத்தியானம் போல வா, பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம். இப்ப போயிட்டு வரவா? போ போ போ. மறந்து போயிட்டு, நீ நேத்து யார் வந்தான்னு கேட்ட உடனே எனக்கு டப்புக்குன்னு ஞாபகம் வருது. போய் சொல்லு. எம்மா, உன் பேத்தி எம்பிட்டு செலவு வச்சா உனக்கு நேத்து? அவ ஒன்னும் வேணாம் டாட்டி, எதுவுமே கேட்கல. ஐஸ் கூட வாங்கி தரல பார்த்துக்க. ஒரு வளையல் தான் வாங்கி கொடுத்தேன், ஒரு செட்டு அம்படுத்தேன். என்னம்மா சொல்ற? ஒண்ணுமேவா வேணான்ட்டா? அது மட்டும் தான் வாங்கி கொடுத்தியா? இந்த பலூனு யாரு வாங்கி கொடுத்தது? அதுதாண்டி எனக்கு தெரியல. வாரப்பெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தது யாரு வாங்கி கொடுத்தது நான் கேட்டுட்டே இருக்கேன். அதை மட்டும் சொல்லவே மாட்டேன்ட்டா. வேற யார் வாங்கி கொடுத்துருப்பா? அவன் எதுவும் வந்தானா? அவனா? நான் பார்க்கலையாத்தா. நான் பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி வாங்கி கொடுத்துருப்பான்? ஏடி, ஆமா, உன்கிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேன். உனக்கு இந்த பழம் யார் வாங்கி கொடுத்தது? என்ன அப்பத்தா, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தே கேட்டுதான் வாரேன். யார் வாங்கி கொடுத்ததுன்னு இன்னுமா தெரியல உங்களுக்கு? தெரியாம தான் கேட்குறோம். ஏது நீ இது காசு கொண்டுட்டு வந்து வாங்கினியா? வாங்கிட்டு ஏது காசு? ஏதுடி? தொகை வாங்கி கொடுத்தாங்கம்மா. ஒரு தொகைல யாரு? அந்த கௌதம் பையன் வந்தானோ? தெரியும்டி, தெரியும் எனக்கு. கொஞ்ச நேரம் காணும்னு உன்னை தேடிக்கிட்டே தெரிஞ்சேன். காணும் டபக்குன்னு வந்து அப்புறம் அந்த பழம் கடைக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டேன். பார்த்தா கையில் ஏதோ வச்சிருக்க. எங்கே போன? யார் வாங்கி கொடுத்தப்பா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு, யார் வாங்கி கொடுத்தா? அதான் கரெக்டாக சொல்லிட்டேலே, அப்புறம் என்ன?
பாத்தியாம்மா எவ்வளவு தைரியம் இவளுக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்குறோம். ஒரு பயமே இல்லாம எவ்வளவு தைரியமா ஆமா வாங்கி தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்றா பாரு. ஏண்டி எம்புட்டு உனக்கு சொன்னாலும் புத்தியே வராதா? ஆ யாராவது நம்ம ஊருக்காரங்க நீங்க 2 பேரும் பார்த்து நிக்கிறத பார்த்துருந்தா என்னடி பேசுவாங்க? ஆ வந்து அவன் முள்ளைக்கிட்ட சொல்லி கொடுக்கணும் உன்னையெல்லாம், அப்பதான் நீலாம் அடங்குவ. விடு அப்பத்தா, சொன்னா சொல்லட்டும், அப்பதானே நமக்கு நல்லது விஷயம் தெரியும். நீ விளக்க மாத்தடி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்க, அதுக்கு தான் சொன்னா சொல்லட்டுங்கிற. பாப்போம் பாப்போம், என்னைக்காவது அவகிட்ட நீ ஆடி வாங்குறியா இல்லையான்னு மட்டும் பாரு. வீடு யார அடிச்சா என்ன? வீடு அப்பத்தா. ஷோ இதுக்கா உன்னை நான் பெத்து வளர்த்தி. நீ எதுக்கு தப்ப கோவப்படுற? இதுகிட்ட கோவப்பட்டு நீ அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுரு, என்ன நடந்தாலும் ரைட்டுன்னு சொல்லி. அப்படின்னு நினைச்சாலும் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குதேம்மா. இப்படி பண்றா அப்படி பண்றா, ஐயோ இப்படி பண்றாளேன்னு உன் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. பிறகு எதுக்கு நீ அதை பத்தி நினைக்கிற? விட்டு தொலை. இருந்தாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குதே. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணி தர? பலூன் மட்டும்தானா இல்லை வேற எதுவுமா? வேற எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஒரு டஜன் வளையல் தான். ஒரு டஜன் வளையலா? ஆமா. பாருமா எவ்வளவு துமுறா சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம கிட்டயே. பேசட்டும், என்ன பேசணுமோ பேசட்டு, நீ விடுத்தா. எப்ப தெரிய வருமோ அப்ப இருக்குல்ல அவளுக்கு. நம்ம வாட்டுக்கு வேடிக்கை பார்த்து தான் நிக்கணும், ஒன்னும் பண்ணக்கூடாது சரியா? எப்படி நிப்ப சொல்லுமா, எப்படி நிப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு? மா விடுமா, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கோவப்பட்டுட்டு அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? விட்டு பாரு. ஓமா அவளுக்கே இவ்வளவு தைரியம் இருக்கு, பெண்ணு எதுக்கு உனக்கு இவ்வளவு கவலை? அது பேசும், அதுக்கு என்ன? பேசாம என்ன ஒண்ணும். விடுமா, நான் பாத்துக்கிறேன். பாக்குறத பார்க்கத்தானே இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம், என்னத்தை பாக்குதுன்னு பாப்போம். நான் அழுது கடைசியில சாகுற நிலைமை வரைக்கும் நான் அழுதுகிட்டே இப்படியே தாமா கிடக்க வேண்டியதா வரும். எனக்கு மட்டும் கடவுள் தலையில ஏன் தான் இந்த எழுத்து எழுதியிருக்காரோ? கடைசி வரைக்கும் என் தலையில இந்த எழுத்து தான் எழுதி இருக்கும் போல. ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியலம்மா. விர்ரி, இவளுக்கெல்லாம் நீ ஏன் அழுது புலம்ப வேண்டியதா? என் புருஷன் தான் என்னை இப்படி விழாம விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் கவலையோட இருந்தேன். என் பிள்ளையும் இந்த நிலைமைக்கு கொண்டுகிட்டு வருது எனக்கு. இங்கே வார்த்தா, அழுகாத தம்புத்தலகு. ஆத்தா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். நான் செத்து போயிட்டாதான் நீ என்ன பண்ண போறியோ அது தெரியல. உனக்கு உன் பிள்ளை என்னைக்கும் இப்படி தாண்டி, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. என் பிள்ளை இப்படி அழுகுது, எப்படி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான்னு பாருடி. சிரிக்கட்டும், நம்ம உசுரோட இருக்கிற வரைக்கும் தானே சிரிக்கட்டும். நம்ம போய் சேர்ந்துட்டா நிம்மதியாக இருக்கட்டும்மா. விடுத்தா முத்தலகு, அழுவாத, நான் இருக்கிறேன் உனக்கு. ஷோ 2 பேருக்கு இதேதான் வேலை. எப்போ பார்த்தாலும் என்னோட ஆசையை மட்டும் நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள்படியே நான் நடக்கணும்னு நினைங்க. இதை இப்படியே பண்ணிட்டு இருக்கேன், பின்னாடி நான் வாழ போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்கம்மா. அதை நினச்சி பாருங்க, அதை மட்டும் நினைக்காதீங்க. இப்படி ஒன்று அழுதுகிட்டே இருங்கம்மா. சரி கௌதம் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்கான். நான் போகிறேன். சரி போனேன்னா பார்த்துக்க. போமாங்கிட்டு எப்போ பார்த்தாலும் போகாதன்ட்டு எங்கிட்ட போய் தொலையுது விட்றி. பாரும்மா, இம்புட்டு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறோம், கடைசியில் அவன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தரான்ட்டு நம்மக்கிட்டே எவ்வளவு தைரியமாக சொல்லிட்டு போறா இவன்னு. விடு, நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லி போக வேண்டியதான். எங்கிட்ட போய் தொலையட்டும். நீ எவ்வளோதான் போவாதனால அவள் போகாமல் இருக்க போகிறதில்லடி. அவள் போய் தான் என்னமோ பண்ணட்டு விட்றி. எனக்குன்னு வந்து பிள்ளையா பிறந்திருக்கிறே, அதை வரமா தவம் இருந்து எல்லா சாமிக்கிட்டையும் போகாத கோயிலுக்கெல்லாம் நான் போய் இந்த பிள்ளையை பெத்தா ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது. போயிடுச்சு பாரு, போயிடுச்சா? நீ இவ்வளவு புலம்பிக்கிட்டு இருக்க, எதாவது காதில் வாங்குதான்னு பாரு. அதுபடிதான் நடப்பேன்னு சொல்லி அது வாட்டுக்கு போயிட்டு இருக்குது. என்ன பண்ண சொல்ற விர்ரி? என் பிள்ளை வருவான்னு பிள்ளைக்காண்டி தாவுறது, ஓடுறது, நீந்துறது, பறக்கிறதுன்னு அவ்வளவுமே சமைச்சு வச்சுருக்கேன். இன்னும் அவளை ஆளையே காணுமே. அம்மா இந்த வந்துடுறேங்கிறா. இங்கே இருக்க வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் என்ன, 2 நிமிஷம் ஆகுமா? 2 நிமிஷத்தில் வண்டியில் டர்றன்னு இங்கே வந்து இறங்கிடலாம். என்ன தான் பண்ணுறாலோ தெரில. 3 நாளாக வருவா நானும் இருக்கேன். நாள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி பிள்ளையை அனுப்பி விடவே இல்லை. இன்னைக்கு தான் வாரேன்னு சொல்லியிருக்கா. எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருக்குறேன், வரல இன்னும். என்னதான் பண்ணுறாலோ தெரியல. என்ன பண்ணுறது? வருவா, அவளும் வீட்டில் வேலை வெட்டிலாம் பார்க்கணும்ல. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, பாவம் தானே பிள்ளை. தங்கம் மருமோனி வாங்கப்பா. வரோம் த.
நல்லா இருக்கீங்களா? வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. யாரு உங்க பொண்ணு தான் லேட் பண்ணிட்டா. கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறேன்னு இவ்வளவு நேரம், எவ்வளோ நேரம் ஆக்கிட்டா தெரியுமா? ரொம்பவே கஷ்டமா போச்சு பார்த்துக்கிடுங்க. நானும் சொல்லிட்டேன், அட சீக்கிரம் கிளம்புங்க அருவி, உங்க அம்மா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கீங்களே, பாவம் தானேன்னு சொல்லிட்டேன். அப்படியாப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் பாதையை பாதையை பார்த்துட்டே தான் இருந்தேன். என்னடா ஆளை இன்னும் காணும் இப்போ கூட சொல்லி புலம்பிக்கிட்டு தான் தம்பி இருந்தேன். கரெக்டாக வர்றிய. ஏண்டி இவ்வளோ லேட் பண்ண? அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல. ஏம்மா நல்லா இருக்கியா? நேற்று சாயங்காலம் தான் என்னடி பண்ணுறேன்னு வந்து பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே நல்லா இருக்கியாங்கிற. இருந்தாலும் கஷ்டமாக இருக்குமா உன்னை விட்டுட்டு இருக்கிறது. விடுத்தா என்ன பண்ணுறது? கல்யாணம் கட்டிட்டு போயிட்டா விட்டுட்டு இருந்து தானே ஆகணும். நானே எங்கள் அம்மா கிட்ட அழுகாத அழுகையா போகிறப்பெல்லாம் எம்மா நான் போகலம்மா இங்கே இருக்கேன், அம்மா நான் போகலம்மா இங்கே இருக்கேன் நம்பிட்டு அழுவேன். நீ பெரிய பிள்ளையான அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் எங்கே போகிறேன் சொல்லு? ஒரு நாளும் போகிறதே கிடையாது. உன்னை வச்சுட்டு இங்கேயே தான் சுற்றி சுற்றி வர்றேன். எங்கள் அம்மா இப்போ கெஞ்சும், வாடி வாடி வாடின்னு. அங்கே போனால் கிளம்பி இங்கே வராத நான் இப்போ அங்கே போகிறதே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி எல்லா பொம்பளை பிள்ளைகளும் அப்படி தான். புருஷன் விட்டுருந்தா நான் எல்லாமே ஆகி போயிடும். கொஞ்ச நாளைக்கு கவலையாக தான் இருக்கும், போக போக பழகிருமா. அது மாதிரி எல்லாம் விட்டுட்டு நீ வாட்டுக்கு இரு. ஐயா மறுமீனு நீ உட்காருங்க, நானும் நிற்க வச்சு நான் வாட்டுக்கு லொடலொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். பரவாயில்லத்த, நம்ம வீட்டில் உட்கார்றதுக்கு என்ன? இருந்தாலும் வாங்க உட்காருங்க. சமைச்சிட்டியாம்மா? சமைச்சிட்டியா? வகை வகையா எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன். வாங்க சாப்பிடுங்க வாங்க முதல்ல. ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும். அருவி தோசை சுட்டு கொடுத்தா. என் பிள்ளை தோசைலாம் சுட்டு கொடுத்துச்சா? என் தங்கம் தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தியா மருமோனுக்கு?